வணக்கம், எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. என் பேர் அன்னலட்சுமி மேடம், செங்கல்பட்டுலேருந்து வரேன். எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் தான் மேடம் பிரச்சனை. குடியால தான் மேடம் பிரச்சனை. குடிச்சிட்டு வந்து அசிங்கமாக பேசுறது, சண்டை போடுறது, திட்டுறது. ஆரம்பிச்சிட்டாண்டா. அவருக்கு சந்தேக புத்தி மேடம். அவர் கற்பனையிலேயே நிறைய தப்பாக நினச்சிக்கின்னு நான் இப்படி பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன். குடிச்சாலுமே அந்த சண்டை தான் மேடம்க்கா. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை எனக்கு புரியலைங்க. ஆக்சுவலாக புரியாம தான் கேட்குறேன். நான் வந்து பார்த்து கடைசியில் கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சிச்சு, இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு. புரியும். அவர் பேசுற வார்த்தை தாங்க முடியாம தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். நான் எனக்கு கொஞ்சம் உங்களை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். எங்க பிறந்து நாங்க வளர்ந்தீங்க? செங்கல்பட்டு தான் மேடம், 2 பேருமே செங்கல்பட்டு தான். நான் வந்து கம்பெனில ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ பார்த்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்க அம்மா அவங்க தங்கச்சி +2 படிச்சிருக்கேன் மேடம். அவங்க அம்மா அவங்க தங்கச்சி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த அளவுக்கு நம்ம மேல பாசம் மரியாதை ஒரு வருஷம் இருக்கு மேடம், கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம்லாம் குடி அதிகமாகி அப்பத்துல இருந்து பிரச்சனை தான். யார்கிட்ட பேசினாலோ யாருன்னா வந்தாலோ நீ அவங்க கூட தப்பா பேசுற, தப்பா இருக்க. இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன். 3 மாசம் ஒழுங்கா இருப்பாரு, 3 மாசம் குடிக்க ஆரம்பிப்பாரு. குடிச்சாருன்னா கண்டினியூவா 20 நாள் 15 நாள் 30 நாள் அதுமாதிரி குடிப்பார். அதுக்கப்புறம் மறுபடியும் 3 மாசம் ஒழுங்கா இருப்பார், மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிடுவார். ஐயோ, மீண்டுமா? எவ்வளவு பசங்க உங்களுக்கு? 2 பொண்ணு மேடம். என்ன வயசு? பெரிய பொண்ணுக்கு 23 வயசு ஆகுது, சின்ன பொண்ணுக்கு 22. என்ன பண்றாங்க? பிகாம் முடிச்சுட்டு கம்பெனில ஒர்க் பண்றாங்க மேடம். இப்ப MBA கரஸ்ல பண்ணின்னு இருக்காங்க, வேலைக்கு போய் படிக்கிறாங்க. உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை பண்றாரு? அவர் வந்து பெயிண்டர் மேடம். அவங்க அக்கா வீட்டுல வேலை செய்யும்போது 3 அடுக்கு மாடியில இருந்து கயிறு விட்டுட்டாங்க. அப்ப கீழே விழுந்துட்டாரு. அதனால பேக் பெயின் வரதுனால நாங்க வேலைக்கு போக வேணாம், குடிக்காம இருந்தா போதும் சொல்லி வீட்டுலதான் வச்சுட்டு இருக்கோம். ஆனாலும் அவர் அப்ப கூட போய் குடிச்சிட்டு வர்றாரு மேடம். பாசம் எல்லாமே இருக்கு, நான் இல்ல சொல்ல மாட்டேன். ஆனா குடிச்சிட்டா அது எங்க போகுதுன்னே தெரியல. உனக்கு ஓம் பிரச்சனை. என்னலாம் சமைப்பீங்க? எல்லாமே செய்வோம். நான்வெஜ், வெஜ்ஜி, ரைஸ், பிரியாணி, தந்தூரி எல்லாமே செய்வோம். எப்படி கத்துக்கிட்டீங்க? அவரு தான் மேடம் சொல்லி கொடுத்தாரு. அவருக்கு எப்படி தெரியும்? அவர் கத்துக்கிட்டாரு. நாங்களும் எவ்வளவு மருந்து மாத்திரை எல்லாம் பண்ணிட்டோம் மேடம். எதுக்கும் குடி நீர். கல்யாணம் ஆன டைம்ல இருந்து இப்படிதானா? ஆமா மேடம். எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 24 வருஷம் ஆகுது மேடம். எப்படி சமாளிச்சீங்க 24 வருஷம்? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. இப்ப ஏன் இங்க வந்தீங்க? அதுதான் மேடம், என்னால தாங்க முடியல. நானும் கோர்ட்டுக்கு போயிருக்கேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கேன். எனக்கு எங்க போய் எதுவும் பண்ண முடியல. கோர்ட்டுக்கு என்னத்துக்கு போனீங்க? டைவர்ஸ் அப்ளை பண்ண போனேன். என்னாச்சு? சரி, அந்த அளவுக்கு நமக்கு வசதி இல்ல. 50 ரூபாய் போதுமா? வச்சு 2 நாளைக்கு வாங்கி தரேன். ஐயோ, நான் பிச்சை கேட்கல. இப்ப உங்களுக்கு டிவோர்ஸ் வேணுமா? ஆமா மேடம். பசங்க என்ன சொல்றாங்க? அவங்க வந்து உங்க விருப்பம், உங்களுக்கு வேணும்னா நீங்க சேர்ந்துக்குங்க, ஆனா எங்களுக்கு அப்பா தேவையில்ல. ஒட்டிக்கலன்னா என்ன? அந்த அளவுக்கு இந்த முறை டார்ச்சர் பண்ணிட்டாரு மேடம். இது வரைக்கும் பசங்களை எதுவும் சொல்ல மாட்டாரு. இந்த முறை பசங்களே தப்பா பேசி அடிச்சு ரொம்ப. நீ ரொம்ப ஃபீல் பண்றியே ப்ரோ. அப்ப குடிதான் பிரச்சனை? ஆமா மேடம், வேற எந்த பிரச்சனை. குடிக்கலன்னா இருக்க இடமே தெரியாது. எங்க போனாலும் கூட தான் கூட்டிட்டு போவாரு, எங்கேயும் தனியா போக கூடாது. நான் சொல்லிட்டு பகல பசங்கள ஆகட்டும். அந்த குடிச்சிட்டா 4 நாள் 5 நாள் 10 நாள் வீட்டுக்கு வர மாட்டாரு. மானமே கப்பல்ல ஏறிடும்டா. ஆமா, அப்படியே கிளு பெரிய மானா இருக்கு. மானா இப்ப மானம் கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன தும்மல் நினைச்சு குறுகுது, உட்காந்து குறுகுது உங்க எதிரில். ஏன்னா உங்க ஃபேமிலி மனசுல நியாயத்தை பட்டபடி சொல்றீங்க. தெரியவேடா உனக்கு என்ன? உங்களுக்கு தெரியாம எப்படி ஆனாச்சு? ஏரியால நீங்க தான் பெரிய மாசாச்சு. பேச முடியும்போது எங்க அப்பா இருந்துட்டாரு 97. 98ல இருந்து நான் மூட்டு தூக்கினேன். மூட்டு தூக்கி வாழ்ந்து என் அக்கா வீட்டுல மூட்டு தூக்கினேன். வெளியே எங்கேயும் தூக்கல. சரி, அது விடுங்க. அது இப்ப எதுக்கு? அதானா என் சொந்த கார், சொந்த வேலை வச்சுக்கிறேன். மஹிந்திரா வேலை வச்சு TN70 ASD என் நம்பரு, என் வண்டி வச்சுட்டு மூட்டு தூக்கினேன். சரி, அதை விட்டுருங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவ்வளோ பண்ணல. அதுக்கப்புறமாவது எட்ட வச்சாது நான் வாங்க. நான் வந்து ஒரே பையமா 12th முடிச்சீங்களா? இருங்க மேடம், சொல்லிடுறேன். அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. அவ தெரியாம பண்ணிக்கலாம், தெரியாத வயசா தெரியாம பண்ணிக்கலாம். அவ தப்பு பண்ணல, லவ் பண்ணிருக்கா. அவன் தான் தப்பு பண்ணல, லவ் மட்டும் தான் பண்ணிருக்கா. இல்ல, புரியல. கல்யாணத்துக்கு அப்புறம் கேக்குறேன், இந்த விஷயம் தெரிஞ்சு நானே உங்ககிட்ட சொல்லிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னான். இது உண்மை இல்லைன்னு அவனை எதிர வச்சுக்கணுங்க. நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். வார்த்தை உள்ள அடங்கிடும் ப்ரோ. யாரா இருந்தாலும் கூனி குறுங்கி இன்னைக்கு நான் போய் சொல்ல. சும்மா வந்து செகண்ட் எடுத்துட்டோம். அவங்க அண்ணன் கம்பெனி தான் சப்கார்ட்ல ஓட்டினோம். இப்ப 2 கார் இருக்குது. 2 கார்ல சாண்ட்ரோ எடுத்துட்டோம், இண்டிகா இருக்கு. இப்ப வீட்டுல கார் இருக்குது மேடம். கார், ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின். உனக்கு இல்லாத வசதி கிடையாது வீட்டுல. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுடுங்க. எனக்கு கட்சா தெய்வம் இவங்களாம் கடிச்சது. ஆனா ஒரு உண்மையா மஸ்டா என்கிட்ட. என்ன உண்மை? அதான் சொன்னேன் மேடம். 10ஆம் படி போது யாக்கோ பண்ற ஒருத்தர் லவ் பண்ணிட்டு. லவ் பண்ணா என்ன போ? என்னங்க இது? சொல்லுங்க. என்ன சொல்லுங்க. என் பசங்க கேட்டுப்பாங்க. இப்ப சொல்றேன், என் பசங்க கேட்டுப்பாங்க. நான் எப்பெல்லாம் குடிக்கணும் அப்பதான் சண்டை வரும்.
6 மாசம் 5 மாசம் தான் குடிப்பேன். அது கூட குடிச்சாலும் ஒரு 10 நாள் 5 நாள் குடிப்பேன். எனக்கு மனசுக்குள்ள வயிறு அப்படி எரியுது மேடம். எனக்கு தாங்க முடியல மேம். செத்துப்போ நான் தடுக்க முடியுமா? எனக்கு என் முன்னாடி என்ன விட்டு யாரையும் பார்க்க கூடாது. எனக்காக மாட்டாங்கணும், எனக்காக சத்தலையில சாகணும், நான் செத்தாலும் அவனுக்காக சாகணும். அதான் வாழ்க்கை. இதெல்லாம் உங்க காத்துல இருக்குதுல. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். போக வேண்டியதானே. 10வது படிக்கும்போது அவளுக்கு என்ன வயசு? எங்களுக்குள்ள விஷயத்தை விட்டுங்க மேடம். விடுறது இல்ல, உங்க மனசுக்குள்ள அதை என்ன வச்சுட்டு நீங்க பேசுறீங்க. காரணம் அது என்ன தெரியுமா? நீங்க குடிக்கிறது, நீங்க தப்பு பண்ணது உங்களுக்கு தெரியுது. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக பழி அவ மேல போடுறீங்க. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? மேடம் இவன் நல்லதான் மேடம். இவன் நல்லதான். நான் இல்லவே இல்ல சொல்ல. இப்ப சொல்றேன், என் பொண்டாட்டி நல்லதான். லவ் தான் பண்ணா. எவனையும் தப்பா எதுவும் அந்த விஷயம் நடக்கல. நல்லவதான். இவன் கற்பு காசி தான். இந்த நடிக்கிற வேலை வேணாண்ணே. நடிக்காதடா. இவ்வளவு தப்பு பண்ண என்ன கூட எதுக்கு மேடம் பண்ணணும்? என்ன ரோட்ல என்ன படிக்க வச்சு? 3 நாளா என்ன ரோட்ல படிக்க வச்சு? நீ என்ன பண்ண ரோட்ல படுக்க வைக்கிறதுக்கு? நீ கரெக்டா பண்ணியா? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. பொண்டாட்டி ஓடி போயிடுச்சு, பொண்ணு ஓடி போயிடுச்சு, அம்மாக்கு கேன்சரு, அக்கா செத்துட்டாங்க, இப்படின்னு எல்லார்கிட்டயும் சொல்லி காசு வாங்கி குடிக்கிறது மேடம். நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். அப்போதும் சொல்லவே இல்லை மேடம். இன்னி வரைக்கும் சொல்றேன், சொல்லவே இல்லை. லாஸ்டா நான் சொல்றேன், நானே உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன். பொய் மேடம். இந்த வார்த்தை சத்தியமா சொல்ல, நீயே சொல்லணும் சொல்ல. இல்ல நீங்க வந்து சொல்லுவீங்க. விஷயம் மட்டும் சொல்றேன் சரவணன். இப்ப நீங்க தெளிவா இல்ல. இப்ப உங்களுக்கு எல்லாமே தப்பா போயிடும். புரியுதா? உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்ல, நீங்க டிப்ரெஷன்ல இருக்கீங்க. இதுல இருந்து வெளியே வாங்க. இப்ப உங்களுக்கு எல்லாம் தெளிவா புரியும். தெளிவில்லை அவரு. இல்ல மேடம், வீட்லயும் அப்படிதான். வீட்டை கதவை உடைச்சி, பூட்டை உடைச்சி, தாப்பால உடைச்சி, ஸ்கூட்டி மேடம். பசங்க வேலை செஞ்சு, அவங்களுக்கு கம்பெனி மகாபலிபுரம். காலையில வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட்ல கேப், ஈவினிங் வந்து ராட்நகன் புது பஸ் ஸ்டாண்ட் வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் வரணும். எங்க வீட்டுக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தேன் மேடம். காலையில இட்டுன்னு போயிட்டு சாயந்தரம் இட்டுன்னு போய் இட்டுன்னு வருவாரு மேடம். அந்த ஸ்கூட்டியை வித்து குடிச்சிட்டாரு. மானங்கிட்ட பையல, மானங்கிட்ட பையல, உனக்கு அறிவு இருக்கிற அறிவிட்ட பையல, செத்த பையல. வீட்டுல இருக்க பித்தளை சாமான், குக்கரு, மிக்சி, ஆள் இல்லைன்னா எல்லாத்தையும் தீங்குது. நேற்று கூட மேடம் நான் வெளியே போயிட்டேன். வீட்டுல இருந்த பாண்டு, கொலுரு, மம்முட்டி எல்லாத்தையும் போய் வித்து குடிச்சிட்டாரு மேடம். பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? ஏதோ நான் அது செஞ்சேன், இது செஞ்சேன், பசங்களை படிக்க வச்சேன், உங்களுக்கு பள்ளிக்கூடம் எடுத்து கொடுத்தேன், உங்களை நல்லா வாழ வச்சேன், உங்க அம்மா தான் கூட்டிட்டு போயிட்டு சூனியம் வச்சு எல்லாத்தையும் போய் மேடம், எல்லாமே போய் மேடம். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. நோ ரெஃப்ரி, அவன் தான் போய் சொல்றான். நீ ரொம்ப தப்பா பேசுறாரு அவரை. இல்ல அப்படி எல்லாம் கிடையாதுங்க மேம். அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அண்ணா என்ன பிரச்சனைனா, நல்லாதான் மேம் இருக்கான். குடிக்காம இருக்க வரைக்கும் நல்லா இருக்கா மேம். அவன் குடிச்சுட்டாதான் பிரச்சனையே எங்களுக்கு. எங்க வீட்டு மனசுல இப்படி கெட்ட நினைப்பு வருது. வீட்லயுமே அப்படிதான் மேம். அவங்க அசிங்கமா தான் பேசிக்கிட்டு இருக்கான். நானே நேற்று ரொம்ப கஷ்டமாயிருச்சு எனக்கு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் அம்மா வந்து எல்லாமே மெயின்டைன் பண்ணது. அது அன்னைக்குமே தெரியும். அண்ணா வீட்டுல தான் இருந்தாங்க. நாங்க தான் எல்லாமே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். அண்ணாவை நாங்க வேலைக்கே அனுப்ப மாட்டோம். வேலைக்கு அனுப்பிச்சாக்கா அவன் குடிப்பான்ட்டு பயந்துகிட்டே நாங்க அனுப்ப மாட்டோம் மேம். இதுதான் தவறான விஷயம். எனக்கு ஒரு டவுட் மேம். அவன் நல்லா பேசுறான், ஆனா அண்ணிலாம் தப்பானவங்களாம் கிடையாதுங்க மேம். அவங்க ரொம்ப நல்ல கேரக்டர். நான் கூட இருந்து பாக்குறேன். அவங்க நல்ல கேரக்டர். 2 பொண்ணுங்களுமே தங்கமான பொண்ணுங்க. வெற்றி நிச்சயம் சார். நீ வீட்லயே இரு, நாங்க பாத்துக்கிறோம். அம்மாவும் அதான் சொல்லுவாங்க, நீ வீட்லயே கூட இருந்தாலும் குடிக்க மட்டும் குடிக்காத அப்படின்னு. நடுவில் கூட எங்கன்னா குடிச்சுட்டாங்க போய் தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து பொண்டாட்டி ஓடி போயிடுச்சு, தங்கச்சி ஓடி போயிடுச்சு, காசு தான் வாங்குவாங்க மேம். அசிங்கமா இருக்கும் எங்களுக்கு. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். இப்ப இங்கே வந்ததான் சொல்றாரு. அவங்க சொல்றதுலாம் நீங்க தப்பு எல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. அவங்க அப்படிலாம் கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா, அண்ணா ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓடி கூட போயிட்டான். அதெல்லாமே கூட ஏத்துக்குன்னு அவங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சரிம்மா, இப்போ இவரை எப்படியாவது ஒரு டி அடிக்ஷன் சென்டர்ல சேர்த்துதான் ஆகணும். நீங்க ஏதாச்சும் பண்ணுங்க மேம். ஒரு உதவி பண்றதுன்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு அது ஒண்ணு பண்ணி கொடுங்க. அவங்க நல்லா இருக்கணும் தான் மேம் நினைக்கிறேன். இது வரைக்கும் பிள்ளைங்களுக்கு ஒரு அப்பனா நின்று அவங்க முறையா ஒரு பாடு பூஜை பண்ணணும்ன்ற ஒரு ஆசை எங்களுக்கு இருக்கு மேம். சரிம்மா, தேங்க்யூமா. நன்றி தெய்வம், நன்றி தெய்வம். 24 வருஷம் அவரோட வாழ்ந்துட்டீங்க. ஆமா மேடம். இப்ப டிவோர்ஸ் கேட்கறத விட அவர் ஒரு வாட்டி கூட சான்ஸ் கொடுங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணி பாருங்க. திருந்ததுக்கு வாய்ப்பு இல்லை மேடம். பசங்க காலையில போன் பண்ணி கேட்டேன். என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வேணும்னா நீங்க சேர்த்துக்குங்க, எங்களுக்கு அப்பா வேணாம், அவர் கூட நீங்க வந்தீங்கன்னா நாங்க 2 பேரும் வீட்டை விட்டு போயிடுவோம். அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு மேடம். இந்த அவமானம் உனக்கு தேவையா? அவங்களும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. போராடி அவங்களும் டயர்ட் ஆயிட்டாங்க. இப்ப என்னோட அட்வைஸ் என்னன்னா, இப்ப நீங்க மேஜர் டிசிஷன்ஸ் ஒன்னும் எடுக்காதீங்க. இப்ப டிவோர்ஸ் பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. ஒன் மோர் சான்ஸ். முடியாது. நீ கல்லாட்டாடுங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு ஆம்பளை பெத்த அம்மாவையும் கூட பிறந்த தங்கச்சியும் எவ்வளவு பாசமா பாக்குறானோ, மரியாதை கொடுக்கறானோ, அப்பதான் மேடம் பொண்டாட்டி பிள்ளைங்க பாத்துக்கணும். அம்மா தங்கச்சி மேலே பாசம் கிடையாது. மனசாட்சி ஒன்றது இல்லவே இல்லை மேடம்.
இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. தெரியல. டேலண்டடா இருப்பாரு. ஆமா மேடம், எல்லாமே இருக்கு மேடம். திறமெல்லாம் நிறைய இருக்கு. ஆர்டிஸ்ட் படம் வரையறதுல இருந்து பெயிண்டிங் அடிக்கிறதுல இருந்து. அப்படியா? ஆமா மேடம், எல்லாமே பண்ணுவாரு. புடியால கேட்டா நான் வேலைக்கு போனேன்னா நான் எங்க வரைவார் மேடம். அடே பேயில போமா. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்ச எனக்கு. அவ்வளவு திறமை இருக்கு. அந்த திறமை எப்படியாவது வெளியே கொண்டு வந்து அவரை வந்து அந்த படைப்பாற்றலுக்குள்ள கொண்டு போயிட்டோம்னா அவர் இந்த பழக்கத்துல இருந்து வெளியே வந்துடுவார். அவர்கிட்ட நிறைய திறமை இருக்கு. அதை நம்ம வளர்த்து விடுறதுக்கு என்ன பண்ண பார்க்கணும். தைரியமா போங்க. அன்னலட்சுமி வீட்டுக்கு போட்டோம், அம்மா பார்க்கட்டும். அம்மாக்கு உடம்பு சரியில்லை. நீங்க உடம்பு உங்களுக்கு குணமானதுக்கு அப்புறம் உங்களுக்கு குணமானதுக்கு உங்களுக்கு நோயெல்லாம் இல்லை. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கங்க சார்.